கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி இருக்கிறது. பலி என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டிலே மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் கொண்டு வந்து பலி செலுத்துவது, முதற் பலன்களை கொண்டு வந்து காய்கனிகளையும் மாவையும் பலி செலுத்துவது, இதெல்லாம் தான் இந்த பலி செலுத்துகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டிலே நாம் செலுத்துகின்ற பலிகள் ஆவிக்கேற்ற பலிகள். அல்லேலூயா. துதிக்கிறது பலி, ஸ்தோத்திரம் பண்றது பலி, பாடல் பாடுகிறது பலி, இப்படி ஆராதனை செய்வது பலி, ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்துவதும் கூட ஒரு பலி என்று ரோமர் 15 படிக்கிறோம். நம்மையே கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் அர்ப்பணிப்பது ஒரு பலி. நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கு நீதியின் ஆயுதங்களாக அர்ப்பணிப்பதும் பலி. இப்படிப்பட்ட பலிகள் தான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளை இந்த பலிகளெல்லாம் செலுத்துகிறவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் இந்த பலிகளை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனத்தில் படிக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது பலியை பார்க்கிலும் உத்தமம். இதை நல்லா நீங்க மனதில் பதித்து கொள்ளணும். அதனால பலி செலுத்தக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பா ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். அதற்கென்று நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா உதடுகளும் ஸ்தோத்திர பலிகளை அடிக்கடி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கூட்டத்தில் நல்ல ஸ்தோத்திர பலிகள் எழும்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்பது தடையின்றி உள்ளத்திலிருந்து உதடுகள்ல இருந்து வந்து கொண்டே இருக்கணும். யாரும் அதில் குறைந்து போகக்கூடாது. ஆமேன், ஆமேன். யாராவது அதுல ஒரு பின்மாற்றமாக மங்கின அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அடிக்கடி அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கூட்டத்தில் மட்டுமல்ல, வீட்டிலையும் சொல்லணும். அது எப்பொழுதும் அந்த பலியிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பாடல்கள் ஆறாமே, அதுக்கு மேல அந்த அர்ப்பணிப்பின் பலிகள், நம்மையே கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது, நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது, தியாகம், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, இதெல்லாமே ஆண்டவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல பலிகள். அல்லேலூயா. சிலர் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு தியாகம் பண்ணி இருக்கிறீங்க. ஊழியத்துக்காக முழு நேரமா புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. உலக வேலை வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. அது ஒரு தியாக பலி. அல்லேலூயா. விவாகம் செய்ய வேண்டாம் என்று கர்த்தரால் ஏவப்பட்டு சில விவாகம் விலக்கி ஊழியம் செய்றீங்க. விவாகம் விலக்கி விசுவாச பாதையில வாழ்றீங்க. நீங்க செய்யற தியாகமான நல்ல ஒரு பலி அது. இது மாதிரி காணிக்கைகள் சிலர் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கைவருந்த காணிக்கை கொடுக்குறீங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத கர்த்தர் ஏவனார்னு கொடுக்குறீங்க. தியாகமான பலி அது. அல்லேலூயா. பல பலிகளை நீங்க செலுத்துறீங்க. ஆனா இந்த பலிகளெல்லாம் செலுத்துகிற உங்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னைக்கு அதை பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். வெறும் பிரசங்கம் கேட்க போறோம்னு சொல்றதை பார்க்கலாம். நாமே நமக்குள் அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு சுய பரிசோதனை செய்தோம் என்றால், எந்த இடத்துல எனக்கு கீழ்ப்படியாமை இல்லை, அந்த கீழ்ப்படியாமை மாறி இன்னைக்கு இதை கீழ்ப்படிதல் வந்துருச்சுன்னா அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பலியை பார்க்கிலும் பிரியம், உத்தமம். அதனால அந்த கீழ்ப்படிதலை அங்கீகரிச்சு கூடவே நாம் செலுத்துகிற அத்தனை பலிகளையும், நம்முடைய தியாகத்தையும், நம்முடைய பிரதிஷ்டைகளையும், நம்முடைய எல்லா காணிக்கைகளையும், பாடல், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு வேகமா நான் சொல்லணும். யார் யாருக்கு கீழ்ப்படியணும் பைபிள்ல இருந்து நம்ம பார்ப்போம். சிலதெல்லாம் அடிப்படை பாடங்கள் தான், நமக்கு தெரிஞ்சதானாலும் சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல யாரு கீழ்ப்படியணும்? அவரவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
உனக்கு அடுத்தது பார்க்கிறோம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கொலோசையர் 3:20 பார்க்கிறோம், பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. முதலாவது பிள்ளைகள் கவனியுங்கள். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கொலோசையில சொல்லியிருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். எபேசியர்ல சொல்லியிருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர்ல சொல்லியிருக்கு நீங்கள் கீழ்ப்படிவது நியாயம். கொலோசையர்ல சொல்லியிருக்கு நீங்கள் கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, வாலிபர்களே, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் தானே. கல்யாணம் ஆன பிறகும் பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் தான். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க, பெற்றோர் உங்களை வளர்க்குறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு ஒரு தனி உரிமை இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு. அதனால குடும்பமாய் சேர்ந்து பெற்றோருடைய வார்த்தையை, பெரியோருடைய வார்த்தையை மதித்து நடக்கணும். அதுதான் அதோடைய அர்த்தம், மதித்து நடக்கணும். ஆனா கணவன் மனைவி சேர்ந்து தான் தீர்மானம் எடுக்கணும். உங்க குடும்பம் தனி குடும்பம், அது தீர்மானம் எடுக்க வேண்டியது தனி தீர்மானம். அதே வேளையில் பெற்றோர் சொல்ற வார்த்தைகள் என்னைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க காலம் கடற வரைக்கும் அவர் சொல்ற வார்த்தைகளை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே வேளை கல்யாணம் பண்ண பிறகு அப்பா சொல்றதை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பேன்னு சொல்லி மனைவியிட்ட எதுவுமே பேசாம மனைவியிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அப்படி இருக்க முடியாது. அம்மா சொல்றதுதான் கேட்பேன்னு இருக்க முடியாது. அதனால மனைவி மாதிரி கஷ்டப்படுறதுக்கு புருஷன் மாதிரி இடம் வைக்க கூடாது. நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேரும் தனி குடும்பம், நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆலோசித்து தான் காரியத்தை செய்யணும். ஆலோசனைகளை பெற்றோர்கிட்ட கேட்கணும். ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த பிள்ளைகளும் பைபிள் சொல்றது மாதிரி எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எல்லா வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கிறது. விசுவாச பெற்றோருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்களா, எல்லா காரியத்திலையும் அப்படியே அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியுங்க. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படுகிற அந்த ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு பிரியமானது இருக்கலாம், பிரியமில்லாதது இருக்கலாம், கீழ்ப்படியுங்கள். சில விசுவாசத்துல வராத பெற்றோருடைய பிள்ளைகள் மட்டும் விசுவாசத்துல வந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எபேசியர் 6:1 சொல்லுது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அவங்க சொல்ற எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதே வேளையில அவங்க விக்கிரகத்தை ஆராதிக்கணும்னு சொன்னா அதுக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு இல்லை, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் விரோதமான காரியத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. இதை புரிந்து கொள்ளுவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்கும். நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய பிரியம் உன்மேல் இருக்கும். கர்த்தர் நியாயம் என்று அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகையினாலே பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். ஒரு தடவை பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தியுங்க. உங்க அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா, இல்லை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோர் சொல்றத கீழ்ப்படியாம இருந்து கொண்டு நீங்கள் வீட்டிலே கிளர்ச்சியும் குழப்பத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா? உனக்கு வாலிபம் வந்த உடனே இப்ப வாய் கூடி போச்சா, உனக்கு கை மிஞ்சி போச்சா, அம்மாவை தாக்குகிறாயா, அப்பாவை கண்டபடி பேசுகிறாயா? இதெல்லாம் தெய்வீகத்துக்கு அழகே கிடையாது. கர்த்தர் உன்னை வளர்த்தி வந்த பாதைகளை நீ கொஞ்சம் நினைத்துப்பார், திரும்பிப்பார். அந்த பெற்றோர் பட்ட கஷ்டங்களை கொஞ்சமாவது இப்ப நீ புரிய மாட்ட. நீ பெற்றோராகும் போது தான் உனக்கு அந்த பெற்றோருடைய கஷ்டம் என்னன்னு புரியும். ஆனா இப்போ எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் சொல்லி தருவதை கேட்டு கொஞ்சம் புரிஞ்சிக்க. பெற்றோர் காயப்பட்டா, பெற்றோர் உன்னை பற்றி வேதனைப்பட்டா அது உனக்கு நல்லா இருக்காது. நீ எந்த படிப்பு படிச்சாலும் சரி, எந்த பெரிய திறமை உனக்கு இருந்தாலும் சரி, கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரி, பெற்றோரை ஒரு நாள் கஷ்டப்படுத்தாத. பெற்றோரை கஷ்டப்படுத்தினீன்னா ஆண்டவருக்கு அது பிரியமே கிடையாது. என பெற்றோருக்கு அவர் எப்பொழுதுமே ஒரு கனமான ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பெற்றோர் ஏழைகளா இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்
படிக்காதவர்களா இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாதவர்களா இருக்கலாம், குடிசை வீட்டிலே உன்னை பெற்றெடுத்து வளர்த்தவர்களா இருக்கலாம். ஆனாலும் பெற்றோரை நீ எள்ளி நகையாடாத, பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்பொழுதும் கொடு. பெற்றோரை பற்றி மற்றவர்கள்ட்ட பேசும்போது கவனமா பேசணும். மதிப்பு குறைஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரீயா இடம் தருவாங்க, ஆனாலும் பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஃப்ரீயா பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், பெற்றோரிடத்துல நல்ல ஜாலியா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். பெற்றோரிடத்துல மிஞ்சி போக கூடாது. அல்லேலூயா. அவங்க நல்ல ஃப்ரீடம் உனக்கு தந்தாங்கன்னு நீ மிஞ்சி போயிடாத. உன் வார்த்தையிலையோ செய்கையிலையோ மிஞ்சி போகாத. தம்பி பைக் வாங்கி தாங்க, அது வாங்கி தாங்க, இது வாங்கி தாங்கன்னு அடம் பிடிக்காத. அநேகர் அடம் பிடித்து ஆபத்துல போய் சிக்கி இருக்கிறார்கள். அந்த நிலைமை வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் உன்னை பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாக, உன்னை வளர்த்தி ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாக. உன் சின்ன வயதிலே உனக்கு ஒரு வியாதி என்றால் பெற்றோருக்கு கண்களில் தூக்கமே கிடையாது, எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். உன்னை படிக்க வைத்த சமயத்துல பண விஷயத்துல எவ்வளவு நெருக்கப்பட்டார்கள். எத்தனை பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறாங்க. கண்டிப்பாக பெற்றோரை எப்பொழுதும் மதித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இது நியாயம், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே அவள் சொல்லுகிற சில காரியம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க கண்டிப்பாக கீழ்ப்படியணும். யோசேப்புக்கு தகப்பனார் சொன்னார், நீ போய் சகோதரர்களை விசாரிச்சுட்டு வா. அந்த சகோதரர்களை எரிச்சல்காரன்னு தெரியும். இவனை பயங்கரமா எரிச்சல் பண்ணி பகைத்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள். கண்டிப்பா யோசேப்புக்கு அது ரொம்ப பிரியமா இருந்திருக்காது. ஆனா அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனால அவனுக்கு முதல்ல கிடைச்சது குழியில தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க. அங்க போய் போத்திபார் வீட்டுல வீண் பழி சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனான். அந்த டஞ்சன்ல, அந்த காவல் கடங்குல அவனை அடைச்சு போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்தது அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. ஆனா 30வது வயதுல இது அத்தனைக்கு பிறகு அதன் மூலமாகவே கர்த்தரவனை எட்டாத உயரத்தில் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அந்த உயரத்தை அவன் அனுபவித்ததும் இந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. அல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடக்கிற வழிகள் ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், சில வேளை அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கலாம். உடனே அப்பாவை ஆசைக்கூடாது. இவர் என்னத்தையோ சொல்லி நான் என்ன பாடுபடுறேன், இவர் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் என்ன பாடுபடுறேன், இவர் இதை நான் படிக்கணும்னு சொன்னேன், அவர் அதை படிக்க வச்சு இப்ப என் வாழ்க்கையை போச்சு. இப்படியெல்லாம் பல பிள்ளைகள் சொல்றீங்க. அது யோசேப்பின் வாழ்க்கையை நினைத்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டு போறதுனால இன்னைக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், கஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், ஆகாத வேதனைகளை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் யோசேப்பை போல முடிவிலே கர்த்தர் ஒரு பெரிய நன்மைக்கு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால அப்பா அம்மா சொன்னதுக்கு நீ அப்படியே ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலை நீ கொடு. அதுக்கு மிஞ்சினதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:7 படிக்கிறோம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டது நிமித்தம். அல்லேலூயா. யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தார். சில தகப்பனுக்கு மட்டும் கீழ்ப்படிகிற பிள்ளைகள் உண்டு, தாயை மதிக்காத பிள்ளைகள். சில தாய்க்கு மட்டும் கீழ்ப்படிவார்கள், தகப்பனை மறைமுகமாக எதிர்த்து நிற்பார்கள். அவர் சொல்லது அப்ப கேட்டுட்டு அந்த பக்கம் போனோன்னு அம்மாட்ட அவரை பற்றி பேசுறது, சகோதரங்களுக்குள்ள பேசுறது, வெளியே போய் அவர் இவருன்னு பேசுறது, இந்த மாதிரி தன்மைகளே இருக்கக்கூடாது. யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் சொல்ல போனா தகப்பன் எப்பவும் ஏசா மேலதான் சார்ந்திருந்தாரு. யாக்கோபுக்கு அம்மாவுக்கு ஆதரவு தான் அதிகமா இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த யாக்கோபு தகப்பனையும் கனம் பண்ணினா கீழ்ப்படிஞ்சான், தாயையும் கனம் பண்ணினா கீழ்ப்படிஞ்சான். பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாரும் சிந்திக்கணும். தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரே மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளையிலே அப்பா அம்மாவை பேர் சொல்லி அழைப்பார். அதனால பிள்ளைகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பேர் சொல்லி அழைக்கும். அறியாத பருவத்தில் பல பிள்ளைகள் இப்படி செய்வது உண்டு. ஆனா அப்பமே தகப்பனார் அதை திருத்தணும். டேய், நீ அப்படி பேசக்கூடாது, ஏமா நீ அப்படி அம்மாவை கூப்பிடக்கூடாது. இன்னைக்கும் சில பிள்ளைகள் அம்மாவை வாப்போன்னு சொல்லுது. அது நல்ல பழக்கம் இல்லை. வாங்க போங்கன்னு சொன்னா என்ன, அம்மா வா அம்மா போ, ஆனா அப்பாவை மட்டும் வாங்க போங்கன்னு சொல்லுது. இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அதனால தயவு செய்து, சில நல்ல பிள்ளைகள் தான்
ஆனா இப்படிப்பட்ட சில பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை கூட நம்ம கரெக்ட் பண்ணோம்னா அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மாவுக்கும் கீழ்ப்படிங்க. அப்பா ஃபாரின்ல இருக்கிறார், அதனால அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்துறது சரியல்ல. அந்த தாய் ஏற்கனவே கணவனும் தகப்பனும் தாயும் சேர்ந்து ஒன்ன வளர்க்க வேண்டியது, இப்போ ஒத்தைக்கு கிடந்து வளர்க்குறாங்க. எதுக்கு? அப்பா சம்பாதிக்கிறதுக்குன்னு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்குன்னு அவர் வெளிநாட்டில் போய் இருக்கிறார். அவரும் மனசுல எவ்வளோ பாரத்தோடு இருப்பார், எவ்வளோ கஷ்டப்படுவார். அங்க உள்ள வெயிலிலும் பனியிலும் கிடந்து கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி உங்க அம்மாவும் 2 பேர் சேர்ந்து வளர்க்க வேண்டிய நேரத்தில் ஒன்ன தனியா வளர்க்குறாங்க. நீங்க எவ்வளவு கனம் பண்ணணும், எவ்வளவு ஒத்துழைப்பா இருக்கணும். அந்த தாயை கண்ணீர் வடிக்க விடாத, அந்த தகப்பனை பெருமூச்சு விட விடாத. எப்போ பார்த்தாலும் எப்பமாவது ஒரு வீடியோ கால் பண்ணுவார், எப்போவாது பேசுவார். அப்போ போய் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, உன் தேவையெல்லாம் அவர் தரணும்னு இருக்கிற, அவர் சூழ்நிலை கொஞ்சமும் நீ புரிஞ்சுக்கிடுறது இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உன் பெற்றோரை நீ கனம் பண்ணணும், அன்பு கூறணும். உன் பெற்றோர் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 21:18 படிக்கிறோம், துஷ்ட பிள்ளை தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டோம் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அடுத்த கீழுள்ள வசனங்கள்ல சொல்லி இருக்கு, அவன் சாகும்படி கல்லறியப்பட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டு கற்பனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும். 2 பேரும் சில சிக்ஷைகளை தண்டனைகளை தருவார்கள். அதுக்கு பிறகு கீழ்ப்படியாம இருந்தா அதை சபைக்கு முன்னால கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து கல்லறிந்து என்ன செய்யணுமா? கொல்லணும். நீதியின் தேவன், அன்பு நிறைந்த கர்த்தர் மறுபக்கம். ஆனா அவருடைய கட்டளை என்ன? துஷ்ட பிள்ளை இந்த சமுதாயத்துல வேண்டாம், இந்த சபைக்குள்ள வேண்டாம். எவ்வளவு பயங்கரமான ஒரு கற்பனை பார்த்தீங்களா? அப்பா அம்மா சொல்லியும் நீ கீழ்ப்படியாம நீ இன்னும் மிஞ்சி போயிட்டு இருந்த, உனக்கு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது அதுதான். ஆனா கிறிஸ்துவின் சிலுவையினாலே உனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. கல்லறிதல் என்கிறதுல இருந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. ஆனா நீ கர்த்தருடைய கிருபையை சுதந்திரித்து கொள்ளணும்னா கர்த்தருடைய மன்னிப்பை பெறணும். 2வது பெற்றோருடைய மன்னிப்பையும் பெற வேண்டும். அல்லேலூயா. யாருக்காக இந்த வார்த்தை வருதோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு மனம் திரும்புங்க. என்னைக்கும் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் மேடையிலிருந்து வராது பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அதை எடுத்து மனம் திரும்பினீங்கன்னா பிள்ளைகளே, வாலிபர்களே, கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அந்த திராட்சரசத்தை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். இங்கு கர்த்தர் ஒருத்தனை ரெஃபர் பண்றாரு. ரேகாபின் வம்சம், ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்பவர் பிள்ளைகளுக்கு நீங்க எக்காரணம் கொண்டு திராட்சரசம் குடிக்க கூடாதுன்னு, இது நடந்த மோசே காலத்துல, மோசே காலத்திலே கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்ப எரேமியா காலம், எவ்வளவு காலம் தாண்டிச்சு பாருங்க. ஆனா எரேமியா காலத்திலும் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் அவன் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய சந்ததிகள் திராட்சரசம் குடிக்கிறதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய முற்பிதாவாகிய தகப்பன் சொன்ன ஒரு கட்டளைக்கு இவ்வளவு தலைமுறைகள் தாண்டியும் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது, ஏன் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அன்பர்களே, சிலருக்கு உங்க தாத்தா, உங்க முன்னோர்கள் சில நல்ல காரியங்களை கற்று தந்திருப்பார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அந்த முன்னோர்களால் டிசிப்ளின் பண்ணப்படுது, நல்லொழுக்கத்துக்குள்ள நடத்தப்படுகிறது. அவர்கள் சொல்லி தந்த அந்த நல்லொழுக்கமான காரியங்களை நீங்க தலைமுறைகள் மாறினாலும் கைவிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க போயிட்டாங்க, அவங்க கண்ணை நீ காண போறதில்லை. ஆனாலும் அது நம்முடைய நன்மைக்காக சொல்லி தந்தது, அதை காலமெல்லாம் கை கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, படிப்பு நிமித்தம்
நீங்க வேற பட்டணங்களுக்கு போறீங்க, அயல் நாடுகளுக்கு போறீங்க, வேலை நிமித்தம் போறீங்க, கல்யாணத்து நிமித்தம் சிலர் போறீங்க. அந்த பக்கம் போன உடனே இவ்வளவு காலம் வளர்ந்த சத்தியத்தை விட்டுக்கிட்டு நல்ல ஒழுக்க போதனைகளை, நல்லொழுக்க போதனைகளை விட்டு அந்த பட்டணத்தார் இருக்கிறது போல, உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறது போல, உங்க காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது போல உலகத்தாரோடு கைகோர்த்து நீ சத்தியத்தை பறக்க விட்டு இவ்வளவு காலம் உன்னை உருவாக்கின அந்த முன்னோர்களுடைய வார்த்தை எல்லாத்தையும் விட்டு வாழுகிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கிற பிள்ளைகள் உங்களை வருங்காலத்துல ஆண்டவர் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ எந்த விஷயமா கொண்டு போனாலும் ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல நீ உன் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மகளே, மகனே, உன்னை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வச்சு, விசுவாச குடும்பத்துக்குள்ள வைத்து கர்த்தர் வளர்த்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையை உனக்கு தந்து, நல்ல கூட்டாண்மையை உனக்கு தந்து உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். நீ ஒரு 20 வயசு 25 வயசு வரை இது அனுபவிப்ப. சிலருக்கு அடுத்து தொடர்ந்து இது அனுபவிக்க கிடைக்காது. வேற்று இடங்களுக்கு போறாங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிறது அபூர்வம். ஆனாலும் நீ பெற்றதை வைத்துக்கொள், காத்துக்கொள். ரேகாபின் புத்திரர் அவருடைய அப்பாவாகிய யோனதாப் சொல்லி கொடுத்ததை எத்தனையோ தலைமுறைக்கு காத்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய நல்ல காரியங்களை எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்கள். இந்த விஷயத்துல இன்னொரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51. யாராவது வாசிங்க. லூக்கா 2:51. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்பணிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். Praise the Lord. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே எருசலேம் தேவாலயத்தில் வந்த பொழுது பெரிய போதகர்களோடு, பிரதான ஆசாரியர்களோடு வசனம் பேசி கொண்டிருந்தார். 12 வயசு பையன். பெரிய பெரிய ஞானிகளோடு அவர் பேசின வார்த்தைக்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியல. அந்த அனுபவத்துக்கு பிறகும் அவர் திரும்பி வந்து நாசரேத்தூரில் வந்து அவருடைய பெற்றோருக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவர் என்ன செய்திருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. தான் யாருன்னு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் தன் கையினால உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதும் அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு உலகத்துல மனுஷகுமாரனாக வந்ததுனால இவர் அப்பாவாக, அவர் அம்மாவாக கருதப்படுகிறார். அவ்வளவுதான் இயேசுவை பொறுத்த மட்டும். ஆனா அவங்களுக்கு ஒரு பிள்ளை என்கிற நிலையிலே அவரே கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லி படிக்கிறோம். அல்லேலூயா. அதிலும் அவருடைய ஞானம், அவருடைய அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்பட்ட பிறகும் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று பெற்றோர் நோக்கி கேட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அதுல 12 வயசுல இருந்து அடுத்த 30 வயசு வரை கீழ்ப்படிந்திருந்தார். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல்! இயேசுவை போட்டு இப்படி பிதாவானவர் உருவாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம அறிவில் சிந்திக்க முடியாத காரியம். இயேசு ஏற்கனவே பூர்ணமானவர். அவரை இப்படி இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்கள் வழியாய் பூரணப்படுத்துவது தேவனுக்கு சித்தமாயிருந்தது. அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்ற நிலைமையில கூட அவரை போட்டு உருவாக்கி இருக்கிறாரு. எதுக்கு? பிள்ளைகளா இருக்கிற நமக்கு முன்னுதாரணத்துக்கு தான். அல்லேலூயா. கொஞ்சம் உனக்கு அறிவு வந்த உடனே நீ பெற்றோரை மதிக்கிறது இல்லை. சில கொஞ்சம் பணம் கையில வந்தா பெற்றோரை மதிக்கிறது இல்லை. பெற்றோரை விட கொஞ்சம் கூட அந்தஸ்து வந்துருச்சு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சிருச்சு. பெற்றோருக்கு டிஜிட்டல் வேர்ல்டு தெரியாது. அப்போ உடனே டிஜிட்டல் தெரிஞ்ச உடனே பெற்றோரை ஏமாத்துறது. அம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு ஒரு என்னது அந்த நிறைய உண்டு இல்லை, இப்போ ஒரு கேட்ஜெட்டை தூக்கி வச்சுட்டு அப்பாவை அம்மாவை ஏமாத்துறது. எத்தனை பிள்ளைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாளும் செய்யாத. அவர் அவ்வளவு ஞானம் சிறந்தவர், வல்லமை சிறந்தவர். எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு அந்த தச்சனா இருந்த யோசேப்புக்கும் அந்த எளிமையா இருந்த மரியாளுக்கும் அப்பா அம்மா என்கிற நிலையிலே கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவே இப்படி கீழ்ப்படிந்தார்னா அவரை மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு எந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தேவையோ, இனி இந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரருக்கு கொண்டு கர்த்தர் பேச நீ
வைக்காம நீ இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்து கொடு. அப்பா அம்மாவை கர்த்தர் தந்திருக்கிறீங்க, அவர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லு. உன் வாழ்க்கை இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மனைவிகளுக்கு பைபிள் ரொம்ப திட்டமா சொல்லுகிறது. எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 33 கடைசி பகுதி, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். கொலோசையர் 3:18 மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இவ்வளவு வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அன்பர்களே, சகோதரிகளே, மனைவியாய் இருக்கிறவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கணவன்மாருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இங்கே கீழ்ப்படுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. கணவன்மார் பல சுபாவம் உள்ளவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு கிடைத்தவர் எந்த சுபாவம் உள்ளவர்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கே அவருக்கு சுபாவத்தை இன்னும் கண்டுபிடிச்சு தீர்ந்திருக்காது. மனுஷனுடைய சுபாவத்தை அறிவது என்பது பெரிய ஒரு கஷ்டம். அந்த சுபாவத்தை ஓரளவு அறிஞ்சிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதை அறியாமல் கிடந்து சண்டை போட்டு மோதி உணர்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் காலமெல்லாம் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அவருடைய நல்ல உணர்ச்சியும் கெட்ட உணர்ச்சி அல்லது நெகட்டிவ் ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் புரிந்து கொண்டா உங்களுக்கு அமைதல் தானாக வந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் புரிந்து கொள்ளணும். அவர்களுக்கும் உங்களை போல உணர்ச்சி எல்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சுபாவங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டா நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே வேளையில் நான் ஏற்கனவே சொல்லுகிறது தான், இருந்தாலும் சொல்லுகிறேன். 2 பைலட் சேர்ந்து விமானத்தை செலுத்தும் பொழுது கேப்டன் பைலட்டுக்கு ஒரு அதிகாரம் கூட இருக்கு. இந்த கோ பைலட் என்று சொல்லுகிற, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லுகிற 2வது பைலட்டும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை போல இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் யார் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு இவர் செவி கொடுக்கணும். ஏன்னா 2 பேர் சேர்ந்து விமானத்தை அவரவர் இஷ்டத்துக்கு ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா விமானமும் காலி, போகிற பயணிகளும் காலி. அதனால தான் சொல்லி இருக்கிறது, கேப்டன் ஆர்டருக்கு என்ன செய்யணும், ஒபே பண்ணணும். கேப்டனுக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை, கேப்டனுக்கோட சில விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரியும். ஆனாலும் இவர் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். வண்டி மேலே எடுக்கிறது, டேக் ஆஃப், கீழே இறக்கிறது, லேண்டிங், எமர்ஜென்சி, இதில் எல்லாம் அவர் தான் கண்ட்ரோல் எடுப்பார். அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கணும். அவர் சொல்கிறது அப்படியே உடனே கீழ்ப்படியணும். ஏன்னா 1 செகண்ட் இங்கே திருப்பினா அது எவ்வளோ தூரம் திரும்பி வந்துடும். 1 செகண்ட் கீழே இறக்குனா அது எவ்வளோ ஆழத்தில் இறங்கிடும். ஒருக்கா மேலே ஏற்றினா எங்கேயோ ஏறிடும். நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு, பஸ்ஸை மாதிரி கிடையாது. அப்போது அதில் அந்த கேப்டன் வார்த்தை, அதைத்தான் இங்கேயும் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 பேரும் சேர்ந்தா குடும்பத்தை ஓட்டணும், 2 பேரும் சேர்ந்தா குடும்பத்தை நடத்தணும். ஒருவராக நடத்த முடியாது. கணவர்களும் மனைவிகளிடத்தில் ஆலோசித்து எல்லாம் பகிர்ந்து கொண்டு 2 பேரும் ஜெபத்தில் உட்காரும்போது 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களும் வைக்கணும். குடும்ப ஜெபம் எல்லா வீட்லேயும் இருக்குது. ஆனால் கணவன் மனைவி ஜெபம் இருக்கா, எல்லா வீட்லேயும் அது இருக்காது. அடிக்கடியாவது, டெய்லி செய்ய முடியாட்டாலும் அவ்வப்போதாவது கணவனும் மனைவியும் பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் அப்போ பகிர்ந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு மனம் அதிகமாக வரும். அல்லேலூயா. நீங்கள் பூமியிலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். எனவே அப்படி செய்யுங்க, அப்படி தான் வரணும். ஆனால் சில விஷயங்களில் கடைசி வரைக்கும் ஒரு ஒருமனப்பாடு வரமாட்டேங்குது. 2 கருத்து தான் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா கடைசியில் அதை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துடும். அப்போ போய் இழுபறி பண்ண முடியாது. அது வரைக்கும் 2 கருத்தும் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆலோசித்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த டைம் வரும் பொழுது மனைவி விட்டு கொடுத்துடணும். ஒரு ஆமேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே.
கண்டிப்பா என்ன பைபிள் சொல்லுது, எனக்கு உங்க மேல ஒரு இதுவும் இல்லை. பைபிள் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நேரத்தில் நீங்க போய் பிறகு பிடிச்சு இழுத்தீங்கன்னா அது குடும்பத்துக்கு மோசம் ஆயிரும், பிள்ளைகள் முன்பாக வச்சு சாட்சி கேடாயிரும், பப்ளிக்ல நம்ம சாட்சி போயிடும், நமக்கு நிறைய நஷ்டம் கஷ்டம் வரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிற ஆலோசனை. சரி, எனக்கு எல்லாம் தெரியும், சிலர் மனைவிக்கு புருஷனை விட நிறைய தெரியும், உண்மைதான், ஒத்துக்கிறோம். புருஷனை விட சில மனைவிமார் நல்ல பலமும் இருக்கு, ஓகே, ஒத்துக்கிறோம். புருஷன்மாரை விட மனைவிமார் நல்ல வேலை பார்த்து நல்ல சம்பளமும் இப்போ இருக்கு, ஒத்துக்கிறோம். ஆனாலும் பைபிளை எல்லாருமா சேர்ந்து கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ கடைசியில ஒரு இது வரும்போது சரி அவர் சொல்றாரு கேட்போம். அவர் சொல்றது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும், முதல்ல நான் சொன்னேன் இல்ல, அப்பா சொல்றது அம்மா சொல்றது சில கஷ்டத்துக்குள்ள நடத்தினாலும் அந்த நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க என்ற ஒரே காரியத்துக்காக பிறகு உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் புருஷனுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நன்மை செய்வார். பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன்மார் உண்டு, ரட்சிக்கப்படாத புருஷன்மார் உண்டு, அவர்களுக்கும் என்ன செய்யணும்னு தான் பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியணும்னு சொல்லுது. அதனால அவங்க ரட்சிக்கப்படாதனால அவங்கள ஒரு மாதிரி மதிப்பு குறைவான்னு நினைக்க கூடாது. அவர் உங்கள் புருஷன், அவர் ரட்சிக்கப்படலை, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நல்லது, நீங்க அவருடைய ரட்சிப்புக்கா ஜெபம் பண்ணுங்க. அதே வேளையில ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி நீங்க அவரை மதிப்பு குறைவா பண்ணக்கூடாது. சிலர்லாம் குடி ரொம்ப கஷ்டம், எப்படித்தான் அந்த ஆளை மதிக்கிறது, எப்படி அவர் கூட வாழ்றது என்கிறது சவால் தான். ஆனால் பைபிள் அதுக்கு வேற உங்களுக்கு எந்த இடமும் கொடுக்கல. அந்த மனுஷனையும் மதிக்கணும். அது கர்த்தர் உங்களுடைய நிலைமையை பார்த்து சீக்கிரமா அவர்களை சந்திப்பார். அல்லேலூயா. நாம எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது, எல்லாருக்கும் இல்லை, நான் இது வரும்போது சொல்கிறேன், சாட்சி சொல்லும் பொழுது சிலர் புருஷனை பற்றி சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் விவேகமாக ஞானமாக பயன்படுத்தணும். அவர் ஒரே கொடி அடிக்காரு, அப்படி செய்யாரு, இப்படி செய்யாரு, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படக்கு ஜெபம் பண்ணுங்க, சில தேவையில்லாத வார்த்தைகளும் சொல்லுவார்கள். அவை வேதனை இல்லை, சொல்லாதீங்க. அது அவர் காதுக்கு போச்சுன்னா அவர் இருதயம் கடினப்படும். என் மனைவி என்னை பற்றி சபை நடுவே எழும்பி இப்படி சொன்னாளா, அப்போ யாருக்கும் காயம் தானே வரும், அது ஒரு கடினமாக தானே மாறும். அப்புறம் அந்த ஆளுடைய ரட்சிப்பை நம்ம தடை பண்ணுறது மாதிரி தானே மாறும். அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. அது விவேகமான வார்த்தையில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடணும். அது அவர் காதுக்கு போனாலும் அவரை காயப்படுத்தாத அளவுக்குள்ள நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இல்லைன்னா அதை பப்ளிக்கில் சொல்லாண்டா சின்ன சின்ன குழு ஜெபங்களில் சொல்லி ஜெபிச்சாலே போதும். அல்லேலூயா. விவேகமா இருங்க, விவேகமா இருங்க. வீட்டு கதைகளை சாட்சி என்கிற பேர்ல பப்ளிக்ல அறிவிச்சா அது நீங்க நினைப்ப எல்லாரும் ஜெபிப்பாக. சிலர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தெரிவாங்க, சிலர் தேவையில்லாம அதை கொண்டு வெளியே விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு இது? அதனால நம்ம எப்பொழுதும் சாட்சி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு, கர்த்தர் செய்த நன்மையை சுருக்கமா அழகா சொல்லுவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி உட்காருவோம். அல்லேலூயா. ஜப தேவைகளை சொல்லுவோம், ஆனா விவேகமா சொல்லுவோம். ஆகவே மனைவிகளே, உங்க கர்த்தர் கேட்கும்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி தான், கர்த்தர் கேட்கும்படி. அவர் உங்களை விக்கிரகத்தை ஆராதிக்க அது இதுன்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லல, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. பைபிள்ல ரொம்ப அழகாகத்தான் எல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டு அதை செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். ஏதாவது மனைவிமார் புருஷன்ட்ட சண்டை போடுறவங்க, எதிர்த்து பேசுறவங்க, சில மனைவிமார் அடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், துன்பப்படுத்துறவங்க, வார்த்தையினால காயப்படுத்துறவங்க, இன்னைக்கு மனம் திரும்புங்க. நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துனீங்கன்னா அந்த மனுஷன்ட்ட இருக்கிற குறைகளை கர்த்தர் சீக்கிரம் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யார்தான்? இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு விசை உள்ளத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாருன்னா அந்த உள்ளம் திருந்திரும். அதுக்கு என்ன தடை செலச்சேன்னு நீங்களே தடை, நீங்களே தடை. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, உபவாசம் போடுறீங்க, வாயினால எல்லாத்தையும் கெடுக்கிறீங்க, கையின் செயலினால எல்லாத்தையும் கெடுக்கிறீங்க. அப்படி யாராவது இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பா நீங்க அதை புரிந்து கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும், மனம் திரும்பணும். இன்னையிலிருந்து அவருக்கு கொடுக்கிற மதிப்பை நல்லா கொடுங்க. தனிமையில ஏசப்பாட்ட எல்லாம் சொல்லுங்க, தெய்வமே இப்படி இருக்கேப்பான்னு அவர் காது கேட்காம, பிள்ளைகளுடைய காது கேட்காம, யார் காதும் கேட்காம கர்த்தர்கிட்ட தனிமையில நீங்க கொட்டுங்க உங்களுடைய வேதனைகளை. அதுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆனா அடுத்த ஆள்கிட்ட இனி சொல்லவே கூடாது, யார்கிட்டையும் பேசாங்க. உங்க புருஷன் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறது உங்க சரீரத்தின் ஒரு பகுதியாக்கும். அது உங்க சொந்த சரீரம். அவரை பகைச்சு, அவரை வித்தியாசப்படுத்தி, அவரை காயப்படுத்துறது உங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஆகும்.
அது வேண்டாம். இதே மாதிரி புருஷன்மாரும் இந்த மனைவிகளுக்கு என்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். அதனால புருஷன்மார அதிகாரின்னு எங்கேயுமே பைபிள்ல சொல்லல, வாழ்க்கை துணைன்னு தான் சொல்லி இருக்கு. நம்மளும் அந்த காரியத்துல விவேகமாய் நடந்து அந்த அன்பினால நடத்தி அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி குடும்பத்தை நன்றாக கொண்டு செல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மூன்றாவது, எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். 5-6 வாசிங்க. மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறா வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிறது. வேலைக்காரன்னா வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு நினைக்க கூடாது. இது எல்லா வேலைக்காரங்களை சேர்த்து தான் சொல்லியிருக்கு. எம்ப்ளாயீஸ், சர்வன்ஸ் எல்லாரும், யார் ஒருவர் இன்னொருவருடைய கீழே வேலை பார்க்குறோமோ, மேனேஜர்கள் உண்டு, சூப்பர்வைசர்கள் உண்டு, கண்ட்ராக்டுகள் உண்டு, மெயின் கொத்தனார் உண்டு, அவங்க கீழே வேலை பார்க்குறோம். யார் நம்ம மேலே இருக்காங்களோ அது நமக்கு எஜமான்னு பைபிளில் அந்த வார்த்தை வருது, பொதுவான வார்த்தை. இது எல்லா இடத்துலையும் நமக்கு உண்டு. எஜமான்கள், நம்மை நடத்துகிற எஜமான்கள், நம்ம இடத்துல வேலை வாங்குகிற காரியங்கள். அப்போ ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், பல ரேஞ்சில் இருக்கு. எந்த ஒரு இதுலையும் நம்மை நடத்துகிற எஜமான்களுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவரா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அவர் நமக்கு மேலே இருந்து வேலை நடத்துகிறவரா இருக்கிறார். அப்போ அந்த மனுஷனுக்கு கபடமற்ற இருதயத்தோடு நம்ம கீழ்ப்படியணும், பயத்தோடு நடுக்கத்தோடு நல்ல மதிப்பு கொடுத்து கீழ்ப்படியணும். அதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. அங்கே போய் சார்னு சொல்லிட்டு இங்கே உடன் வேலையாட்களோடு இருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, கிண்டல் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய ஆஃபீஸுகளில் நிறைய இடங்களில் அந்த பழக்கம் இருக்குது. நம்ம தேவ பிள்ளை இல்லவா, அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம விலகித்தான் நிற்கணும் எப்பொழுதும். அல்லேலூயா. அது நமக்கு நல்ல சாட்சியாக இருக்கும். சில எஜமான்கள் சொல்வது கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அடுத்து பாருங்க, கொலோசியர் 3:22 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் எஜமான்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவங்கள மதிச்சு நடக்கணும், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு மிக தெளிவாய் 2 நிருபங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு நல்ல சாட்சி விளங்க பண்ண நம்முடைய எஜமான்களாக யாரை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அவர்களுக்கு கீழ்ப்படியணும். கடின இருதயமுள்ள எஜமான்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. ஆகவே கீழ்ப்படியணும். இப்போ தப்பான காரியத்தை செய்ய நிர்பந்திப்பார்கள், ஒருத்தனுக்கு தீமை செய்ய, கள்ளக்கணக்கெழுத, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கீழ்ப்படிய முடியாது. எல்லாத்தையுமே கர்த்தருக்குள் தான் நம்ம செய்ய முடியும். அவங்க சொல்றது எல்லாம் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான்னு பாவத்தை செய்ய முடியுமா? பரலோகத்தை இழக்க முடியுமா? திருட்டு செய்ய முடியுமா? அடுத்தவனுக்கு வம்பு செய்ய முடியுமா? அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க முடியுமா? அவனுக்கு சம்பளத்தை குறைக்கிற மாதிரி கணக்கெழுத முடியுமா? அதெல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்படி ரொம்ப நிர்பந்திச்சா அந்த வேலை வேண்டாம். எனக்கு பரலோகம் தான் வேணும், இந்த வேலை 2வது தான், இந்த சம்பளம் 2வது தான், அந்த உறுதிப்பாடு விசுவாசிகளிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வராது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம உலகத்தான் அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. சிலர் ஒன்று செய்வாங்க, அந்த எஜமான் அல்லது மேல இருக்கிறவர் சில தவற செய்யும்படி நிர்பந்திச்சா, சார் இந்த விஷயத்தில் என்ன நிர்பந்திக்காதீங்க, வேணா 4 நாள் லீவ் போட்டு போகிறேன், நீங்கள் வேற ஆளை வச்சு உங்கள் கதையை என்ன செய்துடுங்க, நடத்திக்கிடுங்க, அது கூட பரவாயில்ல. 4 நாள் லீவ் போட்டு நம்ம ஒதுங்குவோம். அந்த ஆள் அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு எல்லாம் இருக்குது, அவர் என்ன செய்யாருன்னா செய்யட்டு, நம்ம கையெழுத்தால் வராது, நம்ம கை அதில் உடன்படாது. சரிதானா நான் சொல்கிறது? அப்படியாவது நம்ம விலகி நிற்கணும். அல்லேலூயா. சிலரெல்லாம் அப்படி செய்கிறாங்க. சில இடத்துல அவர் லீவுன்னு சொல்லுவாங்க, 2 நாள் லீவில் இவருக்கு மேலே இருக்கிறவர் நடத்த வேண்டியதெல்லாம் அவருக்கு ஏற்ற ஒரு ஆளை லீவ் பிளேஸில் போட்டு நடத்திட்டு போயிடுவார். இவங்க கை அதுக்கு விலகி இருக்கும். அல்லேலூயா. எப்படியாவது எஜமான்களுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அதே வேளையில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களோ தீமைகளோ செய்ய வலியுறுத்தினால் அதற்கு ஒரு பொழுதும் நாம் செவி கொடுக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம கவனமா இருக்கணும். பேதுரு அழகா சொன்னார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மனுஷருக்கு கீழ்ப்படிவது உத்தமமா இருக்குமோ என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் சொன்னார். நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டோம், மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. இதிலே தேவ மக்கள் தெளிவுடையவர்களாய் இருப்பீர்களாக. மற்றபடி எந்த கிளர்ச்சிக்கு, ஸ்ட்ரைக்குக்கு, அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற காரியங்களுக்கு நாம் வேண்டாம், நாம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய கோரிக்கைகளை முறைப்படி வைப்போம். முறைப்படி சில முறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்களே பெர்மிஷன் கொடுப்பாங்க, லெட்டர் எழுதி கொடுக்கறது. ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒரு முறை வச்சுருக்காங்க. அந்த முறைகளை பயன்படுத்தலாமே தவிர அதற்கு மிஞ்சி வன்முறைக்கோ இந்த மாதிரிப்பட்ட கிளர்ச்சிகளுக்கோ குழப்பங்களுக்கோ நாம் ஒரு பொழுதும் ஆளாகவே கூடாது. அல்லேலூயா. இப்பெல்லாம் சில இடங்கள்ல விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய, பூஜை வைக்க அப்படின்னு சொல்லி பணம் பிரிக்கிறது, சேர்ந்து செய்கிறது என்கிற அந்த நெருக்கம் சில தேவ மக்களுக்கு உண்டாகிறது. அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒதுங்கி நிற்கணும், அன்பா பேசணும், சண்டை போடக்கூடாது, அதிகாரத்தை காட்டக்கூடாது. ஐயா நாங்கள் எல்லா காரியத்திலையும் ஒத்துழைக்கிறோம், இந்த ஒரு விஷயத்தில் என்ன கம்பல் பண்ணாதீங்க ஐயா என்று தாழ்மையோடு அன்போடு சொல்லி ஒதுங்கி நில்லுங்க. வேறு நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைங்க. அவங்களுக்கே தெரியும், சரி இவங்களை அதில் நம்ம துன்புறுத்தாண்டா என்று விடுவார்கள். சிலர் இந்த காலத்தில் வேணும்னே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டார்ச்சரை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்காக சகித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பா கை நீட்டி அதுக்காக ஒரு காசு கொடுத்துறவே செய்யாதீங்க. எதுக்கு? அவங்க மேல உள்ள வெறுப்புனால, கசப்புனால நான் சொல்றது இல்லை. தேவனுக்கு விக்கிரகங்கள் என்றால் பிடிக்கவே பிடிக்காது. அவர் பிறகு என்ன ஆகுனா, அந்த பொல்லாத ஆவிகளுக்கு உங்க மேல உரிமை வந்துடும். உங்க காசு அங்க கொடுத்தாச்சுன்னா அது உங்க நடு வீட்டில் வந்து நிற்கும். நீங்க துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்களே அங்க என்ன செய்தாச்சு, அதுக்கு காணிக்க படைச்சாச்சு. அது உரிமையோடு வந்து உங்கள் நடு வீட்டில் நிற்கும். தொல்லை ஒரு நாளும் ஒழியாது. அதனால ஒளிச்சு மறைச்சு கொடுக்கறதெல்லாம் இதோட நிறுத்திக்கிடுங்க. அல்லேலூயா. உங்கள் மேலே உள்ள ஒரு கரிசனையோடு சொல்கிறேன், கர்த்தர் மேலே உள்ள, கர்த்தர் வசனத்தின் மேலே உள்ள தெளிவான ஒரு அபிப்பிராயத்தோடு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வார், இரக்கம் பாராட்டுவார். அதேவேளை தேவனை விட்டு விலகி விக்கிரங்களுக்கு பின்னால போறவங்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 3-4 தலைமுறைக்கு வீணா ஆபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதனையை சம்பாதிச்சு வைக்கவே கூடாது. அந்த விஷயங்கள்ல நல்ல தெளிவுடையவர்களாய் உறுதி இருக்கணும். ஆனால் சிலருக்கு வாயில பேசுறது கட்டாமுட்டா பேசி அவனுக்கு எரிச்சலை கிளப்பி விடுறது, அப்படி செய்யக்கூடாது. அன்பா தான் பேசும். சாந்தமாய் உத்தரவு சொல்லுங்கள் தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. சாந்தத்தை இழக்காம, அன்பை இழக்காம. அவர் அறியாம பேசுறார். நம்மளும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தோம். இப்ப இதை அறிஞ்சதுனால, சத்தியத்தை அறிஞ்சதுனால அது நம்ம செய்ய மாட்டோம்னு இருக்கிறோம். அன்பா சொல்லி, பிரதர் இதுல சகோதரா சகோதரி இதுல என்ன இது பண்ணாதீங்க, மற்றபடி ஏழைக்கு கொடுக்கணுமா, வேற ஒரு நல்ல காரியம் செய்யணுமா சொல்லுங்க, நான் வாரேன், நம்ம சேர்ந்து நிற்போம், இந்த ஒரு விஷயத்துக்கு விட்டுருங்க என்று சொல்லி அப்படி நீங்க மாறிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும், புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படியணும், எஜமான்களுக்கு வேலைக்கால் கீழ்ப்படியணும். 4வது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது அரசாங்க அதிகாரிகள். ரோமர் 13:1 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகள் தங்களுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற அரசு நிர்வாகங்களுக்கு, அதிகாரங்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆகையினாலே நமக்கு மேலா இருக்கிற எந்த அதிகாரமானாலும், பஞ்சாயத்து அதிகாரமா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், மாநில அரசு அதிகாரமா இருக்கட்டும், ஒன்றிய அரசு அதிகாரமா இருக்கட்டும், எல்லாருக்கும் எதுல கீழ்ப்படியணுமோ அதுல நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். அதுதான் கிறிஸ்துவுக்கு முன்பாக நல்ல சாட்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்கள பற்றி தீது பேசக்கூடாது. உங்களுக்கு பிடித்த பிரதமர் இருக்கலாம், பிடிக்காத பிரதமர் இருக்கலாம், பிடித்த முதல்வர் இருக்கலாம், பிடிக்காத முதல்வர் இருக்கலாம். அரசியல் ரீதியாக சிலர் அதுல சார்ந்து இருக்கிறதுனால அப்படி இருக்கும். சிலருக்கு மத ரீதியான காரியங்கள்ல இருக்கும், பல ரீதியான விஷயங்கள்ல இருக்குது. ஆனா நம்ம வெறுப்ப விதைக்க கூடாது, பிரிவினைவாதங்களை ஒரு பொழுதும் விதைக்க கூடாது. நம்ம படைகிற வேதனைகளை சுமந்து கர்த்தரிடத்திலே கொண்டு செல்லணும். அல்லேலூயா. கேட்க அவர்கள் தந்த உரிமைகளின்படி கோரிக்கைகள் வைக்கலாம், காரியங்களை கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு இது சார்ந்து ஒருத்தரை எதிர்த்து பேசி அந்த மாதிரி எல்லாம் போகாம நீங்க நீதியின் பாதையிலே சரியாக நில்லுங்கள். கீழ்ப்படிய வேண்டிய அவள் அதிகாரத்தில் இருக்கும் மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்ம கஷ்டப்படுத்துற சட்டம் வந்தாலும் கீழ்ப்படியணும்னு தான் பைபிள் சொல்லுது. நீ கீழ்ப்படிஞ்சிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. பார்வோனுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து கஷ்டம் தாங்காம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. குறித்த வேளை வந்த பொழுது கர்த்தர் மோசே ஆரோனை எழுப்பி விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் பார்வோனுக்கு என்ன செய்தான் இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். இதுல கர்த்தர் ரொம்ப இதுல இதா இருக்கிறார். இந்த யூதாவின் ராஜாக்கள்ல இந்த ஆளுக்கு பேரு யோயா கீமான்னு தெரியல. அந்த 4 பிள்ளைகள் வரிசையா ராஜாக்கள் ஆவாங்களே, கடைசியில் சிதேக்கியா ராஜா காலத்துல மொத்தமா பாபிலோன் கையில விழுந்து போகும். அதுல நேபுகாத் நேச்சாரோடு இவன் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு, இந்த யோயாக்கின் அல்லது யோயாக்கிம் ரெண்டுல ஒருத்தன் ஒப்பந்தம் பண்ணிட்டு எகிப்தின் ராஜாவுடைய சப்போர்ட் கிடைச்ச உடனே அதை உடைப்பான், உடன்படிக்கை உடைப்பான், அக்ரிமெண்ட்டை உடைப்பான். உடைச்சிட்டு எதிர்த்து நிற்பான். அதை எதிர்த்து நிற்க முடியாத அவன் பிடிச்சிருவான். அப்போ தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வருது, உடன்படிக்கையை முறித்தவன் அவன் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க நல்லா அந்த இடத்த கவனிக்கணும். யாரோடு உள்ள உடன்படிக்கையை முறிச்சான்? நேபுகாத் நேச்சாரோடு உள்ள உடன்படிக்கையை முறிச்சான். நேபுகாத் நேச்சார் யாரு? இந்த ஜனத்தை துன்புறுத்துறவன், இஸ்ரவேல் ஜனத்தை, தேவ ஜனத்தை துன்புறுத்துறவன். அவன்கிட்ட இவன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான். கொஞ்சம் பலம் கிடைச்ச உடனே என்ன பண்ணாத உடைச்சான். அது கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது கர்த்தருடைய திட்டம். அப்ப அதுல தான் நீ போயிட்டு அறிந்தோ அறியாமலோ ஒரு உடன்படிக்கையை போட்டாச்சு. இனி அவன் சத்ருவானாலும் சரி, அவன் புறஜாதியானாலும் சரி, அவனோடு போட்ட உடன்படிக்கையில தான் நீ நிக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். இவன் அதை உடைச்ச பொழுது அவனால் நிற்க முடியல. அவனை கொன்னே போட்டான், அவனால் நிற்க முடியல. ஆண்டவர் அதை எச்சரித்தார். அப்போ ஒரு வேற்று மனுஷனோடு போட்ட உடன்படிக்கையில கூட கரெக்டா இருக்கணும்னு விரும்புகிறவர் நம்மளுடைய எல்லா உடன்படிக்கையில ஒப்பந்தங்கள்ல எவ்வளவு கரெக்டா இருக்கணும்னு விரும்புவார். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, கண்டிப்பாக அதிகாரங்கள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். உலகத்தான் செய்யறது போலெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லியிருக்கு, வரி செலுத்துறது, தீர்வை செலுத்துறது, மதிக்கிறது, கனம் பண்றது, இதுல எல்லாம் கரெக்டா இருக்கணும். தேவ மக்கள் வரி பாக்கி வைக்கவே கூடாது. வரி டாக்ஸ் இன்னைக்கு பயங்கரமான டாக்ஸ் தான், உண்மைதான்.
ஆனாலும் அந்த வரிச்சுமை நம்ம மேல கர்த்தர் அனுமதித்து இந்த அரசாங்கம் விதிச்சிட்டு, நான் சொல்ல வார்த்தை கவனிச்சிங்களா? கர்த்தர் அனுமதிக்காம ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் அனுமதிச்சு இந்த மாதிரி வரிகள் வந்திருக்கு. அதுல நம்ம என்னென்ன வரிகள் கட்டணுமோ அதை கரெக்டா கட்டணும். அல்லேலூயா. தண்ணிக்கு வரி, கரண்டுக்கு வரி, வீட்டுக்கு வரி, சொத்துக்கு வரி, வருமானத்துக்கு வரி, தொழிலுக்கு வரி, எத்தனை எத்தனை வரிகள் இல்லையா? எல்லாத்துக்கும் வரிகள். ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அன்பர்களே, உண்மையும் உத்தவமா இருக்கணும். எல்லா வரிகளை நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவ வசனம். அல்லேலூயா. ஆகவே அப்படி நாம் கீழ்ப்படிந்து இருப்போமாக. ஐந்தாவதாக, நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படியணும். வாசிங்க எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் நீங்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பிரைஸ் தி லார்ட். இங்கே உங்களை நடத்துகிறவர்கள், இப்போ உலக அதிகாரிகளும் நம்ம நடத்துறவங்க தான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர். அது யாரு? பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள். அவங்க தான் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். மற்ற உலகத்து அதிகாரிகள், எஜமான்கள் போன்றவர்கள் நம்ம ஆத்மாவுக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது? உத்தரவாதம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்துகிறவர்கள். சபை மேய்ப்பன், அதான் அந்த மேய்ப்பன் தான் உத்தரவாதம் பண்ணணும் தன்னுடைய ஆடுகளுக்காக. அப்போ சபை மேய்ப்பர்களுக்கு விசுவாசிகளாகிய தெய்வ மக்கள் ஒவ்வொருவரும் நல்லா கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அவங்க எப்படியும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான வேலை தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றது. ஆனால் அந்த ஜெபத்தை அவங்க துக்கத்தோட செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. சந்தோஷத்தோட அவர்கள் ஜெபித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்துகிறவர்கள், நமக்கு இப்போ ஆண்டவர் வைத்த ஒழுங்கின்படி அப்போ சில காலத்திலே சபையில் ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்மளும் ஒழுங்குகளை வைக்கிறோம். அப்போ நிச்சயமாய் சபை நடத்துகிறதுக்கு ஒரு சபை மேய்ப்பன் இருக்கிறார். அந்த நியமிக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு அந்த சபை விசுவாசிகள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு மேல இருக்கிற கண்காணிகளுக்கு அவர்களும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் எல்லா பகுதியிலும் வருகிறது, எல்லாருக்கும் வருகிறது. நீங்கள் கண்டிப்பாக அதை நன்றாக மனதில் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். இதே அதிகாரத்தில் நேராக இடது பக்கம் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்தினவர்கள் சிலர் மரித்து போனார்கள், அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க பின்பற்றணும், அவருடைய முடிவை நன்றாக சிந்திக்கணும். அப்போ நம்மை நடத்தினவர்கள், காலம் சென்று போனவர்கள், அவர்களுடைய சாட்சியை, அவருடைய விசுவாசத்தை நாம் எடுத்து பின்பற்றணும். அதே நேரம் இப்பொழுது நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். பாஸ்டர் லாசர் ஐயா, பாஸ்டர் மெசியாதாஸ் ஐயா உங்களை நடத்தினார்கள். அவர்கள் நடத்திவிட்டு கர்த்தருடைய அழைப்பை பெற்று இளைப்பாற சென்று விட்டார்கள். அப்ப அவர்களுடைய முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து, அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து, அவர்களுடைய விசுவாசத்தை, அவருடைய விசுவாசம்னா, விசுவாசம் என்பது ஒரு பெரிய வார்த்தை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு பேரு விசுவாச வாழ்க்கை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளை நீங்கள் எதை கண்டீர்கள், எதை அறிந்தீர்கள், அதை மறவாமல் உங்கள் உள்ளத்தில் வைத்து அதை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அதே வேளையில் இப்பொழுது உங்களை நடத்துகிறவர்கள், பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் இருக்கிறார், பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஜான் அவர்கள் மற்றும் தேவ ஊழியர்கள், யார் உங்களை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த சபை கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும்? அடங்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா.
அவள் கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. என்ன சாமுவேல் சொன்னார், நான் உங்களுக்காய் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அப்ப கண்டிப்பா நாங்க எல்லாருக்காக என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். அதே வேளையில விண்ணப்பம் பண்றது சந்தோஷமா பண்ணா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? விண்ணப்பம் பண்ணுகிற அந்த மேய்ப்பன் துக்கத்தோடு பண்ணுனா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்காதான். அவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வராது. சில சொல்லுவா, எங்க பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் ஜெபம் பண்ணார், ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரை குற்றம் சொல்ல முடியாது. அவர் ஜெபம் பண்றார், நீங்க அந்த பாஸ்டரை காயப்படுத்தி இருப்பீங்க, நீங்க அந்த பாஸ்டரை வேதனைப்படுத்தி இருப்பீங்க. அப்போ அவர் துக்கத்தோட ஜெபம் பண்ணி இருப்பார். அதனாலதான் அது உங்களுக்கு நன்மையா முடிகிறது இல்லை. அதனால இதெல்லாம் புரிந்து கொண்டு யாராகிலும் அறிந்தோ அறியாமலோ, சிலருக்கு ஒரு பழக்கம் என்னத்தையா பேசிடுறது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தேவ ஊழியர்களை எப்பொழுதும் மதிக்கணும், கனம் பண்ணணும். அந்த மாதிரி கனம் பண்ணி நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் தந்த மேய்ப்பர்களுக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற கண்காணிகள் எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அடங்கும்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஊழியங்களிலேயும் எந்த ஒழுங்குகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ கீழ்ப்படியுங்கள், எதிர்த்து நிற்காதுங்கள். விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் உங்களை நடத்துகிற கண்காணிகளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தின் மூலம் நம்மை நடத்துகிறாரா? இந்த ஸ்தாபனத்தின் ஒழுங்கு என்ன? அப்ப எல்லாரும் கீழ்ப்படியும். ஒரு சபை மட்டும் ஒழுங்கு தப்பி நின்றால் இந்த சரீரத்தின் அவயவத்தில் ஒரு அவயவம் சொன்னா கேட்காது. அது இஷ்டத்துக்கு அந்த கை போயிட்டு இருக்கும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த கையினால பிரயோஜனம் என்ன? அந்த கைக்கு இந்த சரீரத்தினால பிரயோஜனம் என்ன? ஒட்டுமொத்தத்தில் கிறிஸ்துவுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அதனால தேவ ஊழியர்களும் சரி, விசுவாச மக்களும் சரி, நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஸ்தாபனம் என்பது கர்த்தர் உண்டு பண்ணி வளர்த்துகிறது. பாஸ்டர் லாசரையா இவ்வளோ பாடுபட்டு கட்டின ஊழியங்கள், அதை அப்படியே ஃபுல் காஸ்பல் கையில் அவர் ஏற்பித்து எல்லா ஃபுல் காஸ்பலை வச்சே நடத்தி கடந்து சென்றிருக்கிறார். அப்போ எல்லாரும் இன்னும் இந்த ஃபுல் காஸ்பலுக்குள்ளே ஒருமனமாய் நின்று ஒத்துழைப்பாக எது அறிவிக்கப்படுதோ அதை நாம கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல்ல உங்க ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஒட்டுமொத்தமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அன்போடு மிகுந்த உரிமையோடு நான் உங்களுக்கு நேரடியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 2 வசனங்கள். என்னாகமோ 27:20. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அல்லேலூயா. மோசேட்ட சொல்றாரு, அடுத்து யோசுவாவை நான் ரெடி பண்றேன், அதனால இப்பமே இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படியும்படி இப்பமே உன்னுடைய கனத்துல கொஞ்சத்தை அவனுக்கு என்ன செய், கொடுன்னு மோசைக்கு சொல்றார். அடுத்து பாருங்க, உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. யோசுவா மோசேக்கு அடுத்தபடி எழும்பின இளம் தலைவன். அவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, மோசேக்கு சொன்னார், அவனுக்கு கொஞ்சம் கனத்தை கொடு, அவனை மக்கள் மதிக்கட்டும், மக்கள் கீழ்ப்படிய பழகட்டும் சொன்னார். அதுக்கு பிறகு ஏற்ற வேளை வந்த பொழுது மோசே அவன் மேல கைகளை வைத்த பொழுது அவன் அதிகாரப்படுத்தப்பட்டான், அபிஷேகம் பெற்றான், ஊழிய ஆர்டினேஷன் அவனுக்கு கிடைத்தது. அவன் எழும்பின பொழுது எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சபையில் அப்படி நடந்தது, புதிய ஏற்பாட்டு சபையிலையும் மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்து ஆர்டினேஷன் பண்ணுகிறோம். இளம் ஊழியர்களா இருக்கலாம், ஏன்னா வருங்காலம் அப்படித்தானே வரும். முதியவர்களா தந்துட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர் இனி எழுப்புற ஆட்களை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரா தெரிந்து கொண்டு அவளை தருகிறார். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? மோசேக்கு கீழ்ப்படிஞ்சது போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பாஸ்டர் லாசரையாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சீங்களோ அப்படியே இப்ப இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எப்பவும் வருகை மட்டும் கர்த்தர் தரப்போகிற ஊழியக்காரர்களுக்கு நாம கீழ்ப்படியணும், அவங்கள மதிக்கணும். அல்லேலூயா. சாலமோனை பற்றி ஒரு வார்த்தை, 1 நாளாகமம் 29:23. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
சாலமோனும் அது மாதிரி தாவீதுக்கு அடுத்தபடி அந்த ராஜ்யபாரத்தில் வந்தான். அவன் தாவீதின் ஸ்தானத்தில் வீற்றிருந்தான். எல்லாரும் அவனுக்கு என்ன செய்தாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. ஆள் உருவத்தை பார்க்கக்கூடாது. அந்த ஸ்தானம், அந்த பதவி, அந்த அபிஷேகம், அந்த தேவ நியமனம், அதை நம்ம கனம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னார்னு ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாருமே தேவ ஊழியர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காமன், அந்த பொதுவான எண்ணத்தோடு எல்லா ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். நம்மிடத்திலே பெண்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஊழியக்காரர்கள், அவர்களுக்கும் ஏற்ற கனத்தை நாம் எப்பொழுதும் கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கடைசியாக இப்போ நம்ம பார்த்தது நடத்துபவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இனி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை, இந்த கீழந்தே வந்தேன் பெற்றோர் அப்படி இப்படி இப்போ தேவனிடத்தில் வந்திருக்கிறோம், அதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் வார்த்தையை எழுதி தந்திருக்கிறார். எழுதி தரப்பட்ட இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படியணும். கடைசியாக தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுவேன், 7வது. ஆனால் அதுக்கு முன்னாடி 6வதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். யாத்திராகமம் 24:7 சொல்லுகிறது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ தேவன் நேரடியா பேசல, மோசேட்ட சொல்லி அவன் எழுதி வச்ச புஸ்தகம் உடன்படிக்கையின் புஸ்தகம். ஆக்சுவலா இந்த ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ மோசே எழுதினது. அதுதான் பஞ்சாகமோன்னு சொல்லுவோம். அதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இதான் உடன்படிக்கையின் புஸ்தகம்னு சொல்லியிருக்கு. இதை அவர் வாசித்து காட்டினார். காட்டின உடனே இந்த வார்த்தை, எழுதப்பட்ட தேவ வார்த்தைக்கு, உடன்படிக்கையின் புஸ்தகத்துக்கு நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு அந்த புஸ்தகம்தான் முழு வடிவிலே நமக்கு பரிசுத்த வேத புத்தகமாக நம்முடைய கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நாள்தோறும் படித்து படித்து படித்து, வெறும் படித்து படித்து படித்தல்ல, என்ன செய்யணும்? படித்ததுக்கு சொல்லுங்க, அந்த வார்த்தையை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். படித்து பிரைஸ் வாங்கிறது சந்தோஷம், படித்து குவிஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிறது சந்தோஷம், படித்து பிரசங்கம் பண்ணுவதும் பெரிய சந்தோஷம்தான். ஆனால் பிரசங்கம் பண்ணுறவங்களும் சரி, கேட்குறவங்களும் சரி, படிக்கிற அத்தனை பேரும் முதல்ல என்ன செய்யணும்? பைபிளுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சிடி ஸ்டட் என்கிற தேவ மனுஷன், அவர் இங்கிலாந்தில் பிரசித்தி பெற்ற மனுஷன். ஆப்பிரிக்காவில் பயங்கரமான ஊழியம் செய்த மிஷினரி. இந்தியாவிலும் உதகமண்டலத்தில் ஊழியம் செய்தவர். அவர் ஆரம்ப காலத்தில் FB மேயர் என்கிற ஒரு தேவதாசன்ட்ட ட்ரைனிங்கில் இருந்தாராம். அவரும் அவரோடு சேர்ந்து கொஞ்சம் பேர். அப்போது இந்த நம்ம ஊரில் தாவாரம்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வீட்டில் சைடில் வச்சுருந்தார் இவங்கள. ஒரு நாள் அவர் ஜன்னல் வழியாக அவங்கள பார்க்கும்போது அவங்க பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு ஆளாளுக்கு பைபிளில் ரைட்டு போடுறதும் ராங் போடுறதுமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப குழப்பாகிட்டு இருந்தார். பசங்க பைபிளை திருத்திக்கிட்டு இருக்கானுங்களே, ரைட்டு ராங் போட்டுட்ருக்கான்னு சொல்லி ஓடி போய், தம்பி என்னப்பா பண்ணுறிய? அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் பைபிள் வாசிக்க வாசிக்க எந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டோமோ அதில் ரைட்டு போடுறோம், எந்த வசனத்துக்கெல்லாம் நாங்கள் இன்னும் கீழ்ப்படியலை அதில் என்ன போடுறோம்? ராங் போடுறோம், இன்டு மார்க் போடுறோம். எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்! ஹல்லேலூயா! எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படி ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் பாருங்க. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சில வசனத்தை அப்படி கண்டும் காணாமலும் போகிறது, அப்படி இந்த கங்காரு தாவுன மாதிரி தாவி போகிறது, இந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட சிலர்கிட்ட இருக்கு. அந்த வசனத்தை அப்படி ஸ்லைட்டாக கண்டும் காணாமலும், அது கீழ்ப்படிய மனசு இல்லை, அது நமக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லாதது கஷ்டமானதையும் வாசிக்கணும். கஷ்டமாக இருந்தால் ஆண்டவரேன்னு அந்த வசனத்திலிருந்தே ஜெபம் பண்ணணும். இப்போ அப்படி சொல்லியிருக்கே, எனக்கு இப்போ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே என் வாழ்க்கை, என்ன செய்யப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, நான் அதை அடையணும். அப்படி வந்தால் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வசனத்தை கஞ்சாடையா விட்டு போனால் சரியில்லை. வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆமென்.
நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்கார். எச்சரிப்பு இருக்கிறது. அதனால வேதத்துல இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் நமக்கு என்னைக்கும் வாழ்நாளெல்லாம் மிக முக்கியமானது. அதனால டெய்லி தனிப்பட்ட முறையில் வாசிக்கணும். இன்னைக்கு 6 பேருக்கு ஏதோ பரிசு கொடுத்தோம், குட்டி பிள்ளைகள்லாம் வந்து வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இனி அடுத்த வருஷம் எல்லாரும், இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு, இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு, குறையக்கூடாது. சகோதரர்களும் ஒரு ஐயா வந்தார் நினைக்கல, ஒரு ஐயாவோட நிற்கக்கூடாது. ஏன் சகோதரர்களும் வாசிக்க கூடாது? எல்லாரும் வாசிங்க, டெய்லி 3 அதிகாரம் வாசிங்க, கரெக்டாக முடிச்சிடலாம் ஒரு வருஷத்தில். அல்லேலூயா. வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு வசனத்தையாவது தியானித்து உள்ள எடுங்க, புசித்து கொள்ளுங்கள். அது புசித்தால் அது ஆத்மீகத்தில் பலனை தரும். அல்லேலூயா. எனக்கு தியானிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அது என்ன வசனம், யார் சொன்னது, எப்படி சொன்னது, யாருக்கிட்ட சொன்னது, ஏன் சொல்லி இருக்கு, இப்போ அது எனக்கு என்ன சொல்லுது, இந்த 5-6 கேள்வியை கேட்டாலே தியானம் வந்துடும். அல்லேலூயா. சிம்பிள். தியானம் என்பது சிம்பிள். நீங்கள் அப்படியே ஆராய்ச்சி பண்ண தொடங்கணும். நம்ம என்னைக்கும் பைபிளை மட்டும் காலமெல்லாம் கையில் வச்சுட்டு பைபிளுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சமாயிலும் புசிக்காமல் இருந்தோம்னா என்ன, எப்படி கர்த்தரை போய் முகமுகமாக பார்க்க போகிறோம்? அவர் எழுதி தந்த வார்த்தையை மதிக்காம, வார்த்தையை கண்டுகொள்ளாம சைடு பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி அவரை போய் என்ன முகத்தில் முழிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கண்டிப்பாக வேதத்தை வாசிங்க, தியானிங்க, கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொண்டா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடன்படிக்கையின் புஸ்தகம் கடைசியா 7வது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் சிலது நேரடியாக பேசுவார். இது புஸ்தகத்தில் எழுதி தந்திருக்கிறது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அடுத்து தேவன் நம்முடைய உள்ளங்களிலே இன்றைக்கும் தமது ஆவியின் மூலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். சிமியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருந்தார். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஆவியின் ஏவுதலினாலே அவர் தேவாலயத்துக்கு வந்தார். கரெக்டா இயேசு பிள்ளையை வந்தது, அவர் கையில் எடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதான் கர்த்தர் நேரடியா பேசுறதும் நடத்துறதும். அந்த சிமியோன் என்பவருக்கு ஆண்டவர் ஆவியானவர் நேரடியா சொல்லி இருக்கிறார், நீ உனக்கு மரணம் எப்போ வரும்னா மேசியாவை காண்பாய், கண்ட பிறகுதான் உனக்கு மரணம் வரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புரியுதா? இங்க எழுதி வச்சிருக்கா சிமியோனுக்கு காண்பிப்பார்னு. அப்படி இல்லை, அவர் நேரடியா பேசினார். இந்த மனுஷன் அதை வச்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அந்த பிள்ளையை காணணும், மேசியாவை காணணும், அதுக்கு பிறகுதான் எனக்கு மரணம் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஏவுதல் ஆலயத்து போ. இவன் நினைச்சுப்பா, இன்னைக்கு பண்டிகை இல்லையே, இன்னைக்கு வேற ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் இல்லையே, ஆனால் ஏவுதல் வந்து கொண்டே இருக்கு, போ. அவர் வந்த பொழுது கரெக்டாக இயேசு பிள்ளை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. கொஞ்சம் தாமதமாக இருந்தால் இவங்க பலி செலுத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா? கரெக்டாக தான் ஏவுதல், கர்த்தருடைய ஏவுதல். அது கரெக்டாக வந்தார், அவர் கைகளில் ஏந்தினார், ஆசீர்வதித்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார். இப்பொழுது சந்தோஷத்தோடு மத அடியானை போக விடுகிறீர். அல்லேலூயா. சமாதானத்தோடு போக விடுகிறீர். அல்லேலூயா. இதுதான் அந்த ஆவியானவர் நம்மளை டீச் பண்றது, நம்ம கற்றுத்தர்றதும் நம்மளை ஏவி நடத்துறதும். இது நமக்குள்ளே இருந்து அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். எனவே தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம், இதை வாசிங்க, ஆதியாகமம் 22:18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற பாக்கியத்தை தருவேன். என்ன சொன்னார், என்ன கீழ்ப்படிந்தார்? உன் ஏகபுத்திரனை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார், கீழ்ப்படிந்தார். அப்போ இது எல்லாருக்கும் எழுதி தரப்பட்டதில்லை. எல்லாரும் அவங்க பிள்ளைகளை பலியிடுங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. எல்லாரும் உங்க மூத்த பிள்ளைய பலியிடுங்கன்னு எழுதி வச்சாரா? இல்லை, அவனுக்கு மட்டும் தேவன் பேசினார். நீ உன் பிள்ளையை எனக்கு என்ன செய்யணும், பலியிடணும். அந்த மனுஷன் நல்ல விசுவாசத்தோடு தைரியத்தோடு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்,
நான் கொலகார பாவின்னு பெயர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் அந்த மனுஷன் என்ன பண்ணார், போனார். ஆனால் கர்த்தர் கொல்ல விடல. அப்ப சாட்சி கொடுக்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் தான் இனி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம், பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்கு கிடைத்தது. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்னும் ஈசாக்கு கிட்ட பேசும் பொழுது இதே காரியத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 26:4-5 வசனங்களை பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன் தகப்பனாய ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சனால, மகனை ஈசாக்கு ஒன்னை அன்னைக்கு பலிபீடத்தில் வச்சதுனால, இப்போ அந்த சந்ததி உன் மூலம் ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களை மையமா வச்சு தான் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு குட்டி நாடு இஸ்ரவேல், அதை மையமா வச்சு தான் உலக வல்லரசுகளே கிரியை செய்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறி போகவே இல்லை. ஆனால் அதுக்கு ஆபிரகாம் செய்த கீழ்ப்படிதல் என்பது மகா விசேஷமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மிடத்திலே கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது, அன்பர்களே, கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஞானஸ்நானம் எடுன்னு கர்த்தர் சொன்னாரே. சகோதரியே, ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்களா? பிரதர், ஞானஸ்நானம் எடுன்னு கர்த்தர் போதிச்சாரே, எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். இதை விட்டுவிடு, இந்த உலக பொருளை விட்டுவிடு என்று சொன்னாரே, வேறுபட்டீங்களா? விட்டு விலகினீங்களா? பரிசுத்தமானீங்களா? இந்த சின்ன காரியத்துக்கே கீழ்ப்படியலைன்னா எப்படி நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கர்த்தர் எழுதி தந்த வார்த்தைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய தைரியம். உங்களுக்கு வேண்டிய ஒரு காரியத்தை நடத்தணும்னா தைரியம் எல்லாம் வருது. புருஷன்ட்ட எப்படி பேசணும், மாமனார்ட்ட எப்படி பேசணும், அண்ணம்மார்ட்ட எப்படி பேசணும், மனைவியிட்ட எப்படி எசைய பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கெல்லாம் தெரியுது. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஆஹோ ஓஹோ ஓஹோன்னு. கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியும். கர்த்தரை ஏமாற்றாதீங்க. ஞானஸ்நானம் பெருன்று பைபிளில் எழுதியிருக்கு. போதா குறைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு எத்தனை முறை சொல்லுகிறார். இந்த கன்வென்ஷனையும் விட்டு விட்டு இருக்காதீங்க, சரியில்லை. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். இதை விடுன்னு சொன்னார். அந்த உலக பொருளை அதை பிடிச்சிட்டே நிற்கிறிய. அவன்கிட்ட போய் மன்னிப்புகள்னு சொன்னாரா? செஞ்சீங்களா? வேற எல்லாம் செய்விய, ஜபம் மட்டும் பயங்கரமா பண்ணுவிய. அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டிய. கட்டாவே இருக்கு. ஜபம் மட்டும் பயங்கரமா இருக்கு, உபவாசம் இருக்கு, விழிப்பு இருக்கு, தியாகம் இருக்கு, காணிக்கை இருக்கு, சில ஊழியம் கூட செய்வீர்கள், மன்னிக்க மாட்டீர்கள். கட்டு. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு, நீ அவனை மன்னி, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஒப்புரவாகு. இதெல்லாம் விலையேற பெற்ற விஷயங்களாக்கும், சாதா விஷயங்கள் அல்ல. நம்மை ஒப்புரவாக்கும்படி கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்கணும், விட வேண்டியதை விடணும். எதை விட சொல்றார்? நகையை விட சொல்றாரா? சிலருடைய உறவுகளை விட சொல்றாரா? அந்த ஜாதி வரியை விட சொல்றாரா? குடும்ப பெருமையை விட சொல்றாரா? சில வஸ்திரங்கள் அணிவதை ஆண்டவர் பிரியமில்லை, விட்டுவிடு மகளே என்று சொல்றாரா? மகனே, நீ அங்க போய் கை வைச்சது, அங்க போய் பார்ட்னர்ஷிப் வச்சது சரியில்லைன்னு சொல்றாரா? எதை சொல்ற? அந்த சொத்து உனக்கு வேண்டாங்கிறாரா? பூமிக்குரிய காரியங்கள், ஆண்டோட வருகைக்கு பூமிக்குரிய விஷயங்கள் நம்மளை தடை பண்ணிடக்கூடாது, விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் பிள்ளைய கூடனாலே கொடுத்தானே, அவன் விசுவாசிகளின் தகப்பன். நமக்கெல்லாம் பேரு விசுவாசிகள், அவன் பிள்ளைகள் தான் நமக்கு பேர். அப்போ நம்மளுக்கு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? நமக்கு இந்த கீழ்ப்படிதல் வேண்டுமா வேண்டாமா? லேசாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள் அன்பர்களே. நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆரோன், என்னாகமம் 20:24, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில்
நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. யார் பிரவேசிப்பதில்லை? ஆரோன். மோசே பிரவேசித்தாரா? அவரும் எல்லை வரைக்கும் போய்விட்டு கெஞ்சினார், ஒரு தடவை உள்ள விடுங்கப்பா, முடியாதுன்ட்டார். மோசேக்கும் ஆரோனுக்குமே கீழ்ப்படியாமையினால் வந்த பலன். ஆரோன் மகா பரிசுத்தமானவர், மகா பரிசுத்தமானதில் நின்று பலிகளை செலுத்துகிறவர். ஆனால் கீழ்ப்படியாமைக்கு ஆண்டவர் குறித்து வைத்து தண்டனை கொடுத்தார். மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் இஸ்ரவேலை நடத்தினார்கள்னு மீகாவில் எழுதியிருக்கு. 3 தலைவர்கள், 3 பேரும் கானானுக்குள்ள போகல. அது மட்டும் இல்லை, அந்த இஸ்ரவேலர் யோசுவா 5:6 இருக்கு, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் இருக்காங்களே, எகிப்திலிருந்து புறப்பட்டது, அவங்கள பற்றி சொல்லும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். மோசே, ஆரோன், மிரியாம் அவங்களோட எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் ஒருவரும் கானானுக்குள்ள என்ன செய்யலையா? பிரவேசிக்கலையா? யோசுவாவும் காலேப்பும் தவிர. அதுல எக்ஸம்ஷன் யோசுவா, காலேப் 2 பேரும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். ரொம்ப சங்கடமான வார்த்தை. மோசேக்களும் ஆரோன்களும் மிரியாம்களும் கூட எச்சரிப்பா இருக்கணும். கர்த்தருடைய ஊழியர்கள் மிக எச்சரிப்பா இருக்கணும். ஜனத்தை நடத்தினார்கள், அடுத்த தலைமுறை உள்ள போச்சு, இவங்க கால் வைக்க கூட விடல். ஆண்டோடைய நீதி நியாயங்கள் பயங்கரமா இருக்கிறது. அது விசுவாசிக்கு மட்டும்னு சொல்ல முடியாது, ஊழியர்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் சொல்லுகிறதுக்கு எழுதி தந்ததுக்கு கீழ்ப்படியணும், உங்களை நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படியணும். எங்கெங்க யாருக்கு கீழ்ப்படியணுமோ கீழ்ப்படியாவிட்டா, அதான் சொல்லிட்டார்ல, பலி நீ என்ன பலி செலுத்தினாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ கீழ்ப்படிந்துட்டு செலுத்து. அதுதான் அந்த விஷயம். ஆரோன் செலுத்தாத பலியா ஐயா? அந்த பலியை பார்க்கிறோம், அவனுடைய கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் மேன்மையா வச்சார். அவன் மேரிபாவின் தண்ணீர்ல கீழ்ப்படியல்ல, உள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த எச்சரிப்போடு நாம ஜெபம் பண்ண போறோம். அன்பர்களே, எல்லாரும் கொஞ்சம் தாழ்த்தி நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமோ ஜெபம் பண்ணுவோம். அசையாத இது மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கிய சிலர் முழங்கால் போடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு தான் நம்ம முடிப்போம். ஏன்னா இது முக்கியமான விஷயம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வேற கவனத்துக்கு தயவு செய்து, பிள்ளைகள் தொடங்கி பெரியோர் மட்டும் நீங்கள் கர்த்தரையே கவனத்தில் கொள்ளுங்கள், தியானத்தில் கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் பொறுத்தீங்க, கொஞ்சம் கூட பொறுமையாக இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறத பற்றி கொஞ்சம் கர்த்தரிடத்தில் இப்பொழுது பேசுங்கள். மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறத பற்றி கர்த்தரிடத்தில் பேசுங்கள். சகோதரங்களே, சகோதரிகளே, உங்கள் எஜமான்கள், உங்கள் மேலே இருந்து வேலையை நடத்துகிறவங்களுக்கு கீழ்ப்படுகிறத பற்றி பேசுங்க. நான் இந்த வசனங்களை உங்களுக்கு சொன்ன பொழுது கர்த்தர் எதை சுட்டி காட்டினாரோ அதை விசேஷமாக பேசுங்க. பிள்ளைகள் தயவுசெய்து ஓடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மற்றவங்களை. எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? சும்மா ஸ்தோத்திரம் சொல்கிற நேரம் இல்லை, கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுற நேரம். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய யாருக்கு கீழ்ப்படியலை, அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. தீர்மானம் எடுங்க, இன்று முதல் கீழ்ப்படிவேன். அப்பா, என்னுடைய கீழ்ப்படியாமையை என் உள்ளத்தை விட்டு அப்படியே எடுத்து மாற்றிடுறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை அரசு அதிகாரிகளுக்கு வரி செலுத்துகிற விஷயங்கள்ல எல்லாம் யாரும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? கரெக்டாக கீழ்ப்படிவோம். நம்ம வீட்டில் ஃபியூஸை பிடுங்க நாங்கன்னு வரவே கூடாது பாருங்க. ஸ்தோத்திரம். தண்ணி கனெக்ஷன் எடுத்து விட்டாங்கன்னு வரவே கூடாது. நம்ம வீட்டு வரி கட்டலன்னு தண்டோரா போட்டாங்கன்னு நமக்கு வர வேண்டாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு வருமானம்
எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம், கணக்கு காட்டுறதில் கரெக்டாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நேர்மையான வழியிலே அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை கரெக்டாக அரசாங்கத்துக்கு செலுத்தினா அதுக்கு மேலே உங்கள் வருமானத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தைரியமாக செய்யுங்க. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர்களுக்கு, நம்முடைய மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா, எதிர்த்து நிற்கிறோமா, அல்லது மனசுக்குள்ளே எதிர்கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கோமா? வெளியே பேச மாட்டோம், ஆனால் உள்ளுக்கு எதிர்கருத்தை வச்சாலும் சரியில்லை. இல்லை அப்புறம் அவங்க மூலம் வர்ற வசனம் எப்படி நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும்? எல்லாத்தையும் மாற்றிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆரோனுக்கும் மோசைக்குமே நியாய தீர்ப்பு கொடுத்தவர், நம்முடைய ஊழியக்காரர்களை நியமித்தவர் அவர் தான். அவங்க குறைகளை அவர் பார்த்து கொள்வார். நம்ம எதுக்கு பார்க்குறோம்? நம்ம எதுக்கு அதை பேச போகிறோம்? நம்ம கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்து நம்ம ஆத்மாவுக்கு நன்மையை நம்ம தேடிக்கொள்ளுவோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ மக்களே, எல்லாரும் கொஞ்சம் வாய் தரவங்க. சில விஷயங்கள் ரொம்ப பெரிய கட்டாக மாறிட்டு, நீங்கள் லேசாக நினைக்கிற காரியம்தான் பெரிய கட்டாக இருக்குது. இன்றைக்கி அறிக்கை பண்ணும் பொழுதே அந்த கட்டுகள் உடையும். இனிமேல் அந்த கீழ்ப்படியாமை என்பது எந்த காரியத்திலும் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, வாசிக்கிற வசனத்துக்கு, கற்றுக்கொள்ளுகிற வசனத்துக்கு, கேட்கிற பிரசங்கங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்கா? ஆமாம், வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு அந்த நடுங்குகிற இருதயம் இருக்கா? இல்லைன்னா ஒரு மாதிரி கஞ்சாடையாக விட்டு செல்லுகிற அந்த இருதயம் இருக்கக்கூடாது. அது திருந்தாத இருதயம். ஹல்லேலூயா. வசனம் வந்தாலே உட்கொள்ளணும். அது இனிப்போ கசப்போ அதை உட்கொள்ளணும். ஆமீன். அந்த கசப்பு உள்ள போனால் நமக்கு நல்ல ஜீரணத்துக்கு ஏதுவாகும், ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்கு அது ஏதுவாக இருக்கும். சிலது கடின ஆகாரமாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் உதவி செய்வார். அவர் பாலை தந்தால் பாலை குடிப்போம். கடின ஆகாரமாகிய உபதேசங்களை தரும் பொழுது அதையும் உட்கொள்ளுவோம். கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவரே, இன்னைக்கு பாஸ்டர் பேசுனது இந்த விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியலையே, கடின ஆகாரமாக இருக்கிறதே. புரியாவிட்டாலும் ஏற்ற வேளையில் கர்த்தர் புரிய வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறாரா? சொப்பனங்களில் சொல்லுகிறாரா? தரிசனங்களில் சொல்லுகிறாரா? ஆமேன். தீர்க்க தரிசனங்களில் சொல்லுகிறாரா? உங்கள் உள் உணர்விலே யாரும் அறியாமல் உங்களுக்குள்ளேயே சிந்தனையில் பேசி கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அந்த தேவ வார்த்தைக்கு ஆபிரகாமை போல மதிப்பு கொடுத்து கீழ்ப்படியுங்க. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, தைரியமா கீழ்ப்படியுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிடங்கள் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள் ஆகி, அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் இப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் தந்த வார்த்தை இப்பொழுது நமக்குள் ஜீரணமாகும்படி, அது நமக்குள் ஒரு கிரியையாய் மாறும்படி, 30, 60, 100 பலன் தருவதற்கு ஏதுவாகும்படி ஆவியானவர் கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்ப தமிழ்ல இல்ல, இப்பொழுது அந்நிய பாஷைகளை சோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பெறாதவர்கள் மட்டும் சோத்திரம் அல்லேலூயான்னு வாய் திறந்து நல்லா சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இந்த வசனங்களை ஆழ பதிய செய்வார். அது முளைக்க செய்வார். அது அவர் அனுப்பின காரியமாய் வாய்க்க செய்வார். அவருடைய ஊழியம் உங்கள் உள்ளத்தில் நடக்கிற நேரம் நல்ல மனம் விட்டு அந்நிய பாஷை பெற்றவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையை பேசுங்க. Glory to God. ரி பலபலப கபலப துரபலபரப ஷலபதுரப ரி கந்தல ருதுரப ஷலபதுரப துரபலபரபலபரபலப ரி ஃபிந்தல பௌதல பகலபல பதுல கபலபரப ஷலவ ரி ஃபந்தல ரிபோதல உலி பி கபலப ஷகல துன ஹதர பௌரி அந்தல ரி விரி கபலப ஷலபதுரியா. இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் எங்களுக்குள் வருவதாக. ரி கந்தர பௌதலி பி கமனா ஷலப ஆவியானவரே எங்களுக்குள் உருவாக்கும் ஐயா. எங்கள் சுபாவத்தை மறுரூபமாக்கும் ஐயா. லிபதலி பி கம்பதர தின காசிகு ரி ஃபந்தல திபுரா ஷபலா ரி ஃபந்தர துபுலி கபலப ஷலபதுரியா. உடைய பரிசுத்த அக்கினி எங்களுக்குள் சுட்டரிக்க வேண்டியது சுட்டரித்து, கீழ்ப்படியாமைகளை சுட்டரித்து, கீழ்ப்படிதலை கட்டி எழுப்பத்தக்கதாய் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். லிகதல கதல கதுர பலப கபரப ஷலப லிவந்தர பௌதரபி கபலபர பௌதரப. ஆவியானவருக்கு விட்டு கொடு மகனே. ஆவியானவருக்கு உள்ளம் திறந்து கொடு மகளே. லிவதல பக்கந்தல ஹத்தர தல கத்தர பௌஷிலப திவந்தா உலிபா லிகாரா லிகா தல ஹது லிஃபிதில கோத
லபதலகத்து உலிபர சந்தனா ஓலி கம்பர ஷலபோதரபஹ ஓலி கந்தனமஹ. நீ ஜீவன் பெறுவதற்காக கர்த்தர் தந்த வார்த்தையை உட்கொள் மகளே. உலபதலகத்து நமஷலா. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. லிகந்தல மஹதல் அந்தர ஹலபரப ஷீலபதரப. சந்தோஷமாய் உட்கொள். அதன் பிரயோஜனத்தை நீ அனுபவிக்க போகிறாய், அறுவடை செய்ய போகிறாய். நீ பாந்தலா ஹபு லிகதல கத்து மகலா திஃபந்திரி சந்துரா உலிபிதர கந்துல மிஷல பௌதர கந்தலம ஷீல பௌதரியா. உலகத்தின் ஆவி கீழ்ப்படியாமை கொண்டு வருகிறது. உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் எந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த உலகத்தின் ஆவி தெரித்து ஓடுவதாக, கட்ட அறுக்கப்படுவதாக, விடுதலை வருவதாக. கீழ்ப்படியாமை ஆவி, உலகத்தின் ஆவி, கீழ்ப்படியாமை ஆவி இயேசுவின் நாமத்தில் அதை துரத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். பல வருடங்களாக உன்னிலே ஒரு கீழ்ப்படியாமை குடிகொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது கட்டு உடைக்கப்படுகிறது. இடங்கொடு, இடங்கொடு. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அவருடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும். அந்த கொஞ்சம் இருக்கிற கீழ்ப்படியாமை மாறினால் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசம் அடையும். ஆமென். glory 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 glory. லிபல பல 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 பர பௌதர பல பர பஷல பௌதர பௌதர பிக்க பல ப திகந்தல ரதுர பஷல பதுர பதுர பல பக்கபன பஷல ப திவந்தர பௌஷல பௌதர ப சந்தல பௌதர ப. அந்த கீழ்ப்படியாமை என்ற கல் அகற்றப்படும் பொழுது ஊற்று கண்கள் திறக்கப்படும். ஆசீர்வாத ஊற்று கண்கள் புறப்படும். அபிஷேக ஊற்று கண்கள் புறப்படும். ஆவியின் வரங்களின் ஊற்று கண் திறக்கப்படும். in Jesus name. லிகந்துல ஹத்தரா ஷிபலா இலி பிகஃப் சிகபல ஹத்துமனா சகல அந்துரி ஹத்து பசிகா திஃபந்தோ உலிபர சகல துக்கம்பர சந்தலா. சிலருடைய பலவீனங்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாய் வந்தது. இயேசுவின் நாமத்தில் அந்த கீழ்ப்படியாமையும் அகன்று அந்த பலவீனமும் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். Jesus name. We claim victory in Jesus name. We claim curing in Jesus name. We claim health and healing in Jesus name. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம், விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். glory glory glory. எல்லா கீழ்ப்படியாமைகள் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்களுக்குள் குடியிருக்கிற எல்லா கீழ்ப்படியாமைகள் இன்றைக்கு வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும். எங்களால் முடியல. ஆவியானவரை நீங்க அந்த உதவியை செஞ்சிருங்க. இப்போ உங்க அக்னி அனுப்பி அதை வேர் முதலாய் சுட்டரித்தே போடுங்கப்பா, சுட்டரித்தே போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. தேவகுமாரன் நம்முடைய இரட்சகருமான இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கும் கீழ்ப்படிய கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இரவு கூட்டத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஞானஸ்நான ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது. நாங்கள் செலுத்துகின்ற பற்பல தியாக பலிகளை விட அது உமது பார்வையில் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்குள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல குறைபாடுகள் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக இன்றைக்கு மாற்ற நாங்கள் தீர்மானித்து விட்டோம். எங்களுக்கு பூரணமாய் ஆவியானவர் உதவி செய்யும்படி கெஞ்சி நிற்கிறோம். குறிப்பாய் தேவ வார்த்தைக்கும் தேவன் எழுதி தந்த வார்த்தைக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் விட்டோமோ தயவாய் மன்னித்து இறங்கி திரும்ப ஒரு விஷயம் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் ஒரு தருணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உமக்காக பல காரியங்களை விட்டு இறங்கி வந்தவர்கள் அப்பா. அவளுடைய இளவயதின் பக்தியை ஒரு விசை நினைவு கூறும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்கள் பாதத்தை மொத்தம் செய்து மன்றாடுகிறோம். எங்கள் தாளந்தையும் எங்களுடைய தியாகத்தையும் சொல்லி நிற்கல, ஆனாலும் ஒரு கிருபைக்காக மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம். உடைய பிள்ளைகள் செய்த தியாகங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் செலுத்தின காணிக்கைகளை, அவர்கள் செய்த வேலைகளை, ஊழிய கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. எவ்வளவோ சகித்தார்கள், மன்னித்தார்கள், பொறுத்தார்கள்.
உங்களுக்கு தெரியாததல்ல. ஆனால் இப்பொழுது சமீப காலமாய் சில கீழ்ப்படியாமைகள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள், மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். கிருபையாய் தண்டிக்காதபடி சிட்சிக்காதபடி மன்னித்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஊழியக்காரர்களாகிய எங்களையும் தாழ்த்தி மன்றாடுகிறோம் அப்பா. நீர் எல்லாருக்கும் எஜமான், எஜமான்களுக்கெல்லாம் எஜமான், கண்காணிகளுக்கெல்லாம் எஜமான் அப்பா. அப்போஸ்தலருக்கெல்லாம் நீர் எஜமான் அப்பா, மேய்ப்பர்களுக்கெல்லாம் நீர் பிரதான மேய்ப்பர் அப்பா. தாழ்த்துகிறோம். கீழ்ப்படியாமை என்பது எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதை சரி செய்ய எங்களுக்கு தருணங்களை தந்திருக்கிறீங்க. அதை 100% சரி பண்ணி உத்தமமாய் மேன்மையாய் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட கிருபை செய்யுங்க. மீதியான கன்வென்ஷன் மீட்டிங் செய்யும் எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதித்து பெரிய பிரயோஜனம் உண்டாக, இந்த வருஷ கன்வென்ஷனில் ஒரு பெரிய அறுவடை உண்டாக கர்த்தர் கிரியை செய்யணும். சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படணும், புதிய ஊழியங்கள் எழும்பணும், ஊழியக்காரர்கள் எழும்பணும், விசுவாச மக்கள் திரளாக எழும்பணும். ஆண்டவரே, நாங்கள் ஒரே மந்தையாய் ஒரே ஒழுங்கு கீழே நின்று அழகாய் ஜொலிக்கணும், பிரகாசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்துவிடும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.